பேர்ல பண்ண முடியாது. நம்ம வேணா இன்கம் டேக்ஸ் வேணா போட்டுக்க, இன்கம் டேக்ஸ் வேணா நம்ம ப்ராப்ளம் வருது. சரிங்க. நம்ம உங்க பேர்லயே போட்டு அப்படியே பண்ணிக்கலாமா? எதுக்குங்க? அப்படியே அந்த குடோன்ல இருக்கிறதுக்கு உங்க பேர்லயே போட்டு பண்ணிடலாமா? குடோன்ல இருக்கிறதுக்கு எதுக்குங்க பேர்ல பண்றீங்க? இல்ல தம்பி, அந்த இன்கம் டேக்ஸ் வந்து ப்ராப்ளம்லாம் நம்மளது எத்தனை வாங்கி காசு இங்க போயிதுன்னு பாரு. நம்மளுக்கு ஃபுல்லா பிளாக் மணி தான். யாருதுங்க? நம்மளுது, எங்களுது. சரிங்க. அதான் நம்ம பேர்ல அப்படியே போட்டு இந்த குடோன்ல ஸ்டாக் வைக்கிறதுக்கெல்லாம் பேர் கேட்பானு இல்ல. ஆனா நீங்க பணம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியவில்லைங்க. உங்க குடோன்ல நீங்க வைக்கிறீங்க, அதுக்கு எதுக்கு இன்கம் டேக்ஸ் சொல்லுவீங்க? தம்பி, நம்மளுக்கு குடோன் கிடையாது. இங்க அப்படியே பூந்துற மார்க்கெட்லயே அடிக்கலாம்ல, அடுத்த வாரம் அப்படியே விக்கிற மாதிரி சேல்ஸுக்கு. சரி சரிங்க. அதான் நம்ம உன் பேர்ல எடுத்துக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையில. என் பேர்ல எல்லாம் இருக்குதுங்க, ஏன்னா அக்கௌண்ட் கூட கிடையாது. சரி தம்பி, இல்லை உங்க அப்பாட்ட பேசுனியா நீங்க? இல்லைங்க, எங்க அப்பாட்ட பேசுங்க. அப்ப உங்களுக்கு அடிக்க வச்சிருக்கேன்னு நினைச்சு சொன்னீங்களே, அதுலயோட சேர்த்து அடிக்கிறலாமான்னு கேக்குறேன். எல்லாம் கொஞ்சம் விலை அதிகமானதுக்கு அப்புறம் தான் விக்கலான்னு இருக்கிறேங்க. சரி தம்பி, நம்ம உங்களுக்கு சேல்ஸா இல்ல இல்லையா? எங்களுக்கு சேல்ஸ் தாங்க, ஆனா கொஞ்சம் விலை ஏறதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா விற்கிறேன். என்ன விலைக்கு போயிட்டு இருக்குது நீங்க மார்க்கெட் நிலவரம்? இன்னைக்கு 90 ரூபாய்க்கு போக மாட்டேங்குதுங்க. சரி, நம்மளுக்கு 92 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன், கொடுத்துறீங்களா அப்படியா? சரிங்க. 92 இருக்குங்களா? சரி, நான் வீட்டுல கேட்டு சொல்றேங்க, அப்பா வந்து நீங்க. சரி சரி தம்பி, நம்மளுக்கு புள்ள எத்தனை மூட்டை இருக்குது? எங்களுக்கு ஒரு 1000 மூட்டை இருக்குங்கண்ணா. சரி, அப்படியே நான் 92 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு போதும்ல 2 ரூபா பேசினா டென்ஷன் வந்தா? 2 ரூபா போதும்ல உங்களுக்கு? வீட்டுல கேட்கணுங்கண்ணா, நான் சொல்ல முடியாது இல்லைங்கண்ணா. சரி தம்பி, நீங்க தான் அன்னைக்கு எல்லாம் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலாம். நீங்க தான் எல்லாம் பொள்ளாச்சி வந்தீங்க, அப்புறம் எல்லாம் நாங்க தான் பாத்துக்கீங்க அப்படின்னு நீங்க தான் பொள்ளாச்சி இல்ல. அண்ணா, நான் சொல்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் தம்பி, என்னாச்சு? இன்னைக்கு நீங்க பொள்ளாச்சியிலேயே தேங்காய் வாங்கி உடைச்சீங்கன்னா பருப்பினுடைய மார்க்கெட் வந்து 110 ரூபாய்க்கு போனா மட்டும்தான் கட்டுப்படியாகுது. உங்களுக்கே தெரியுமில்ல அது? தெரியும் தெரியும் தம்பி, நம்ம அந்த பிசினஸ் தானே பண்ணிட்டு இருக்கிறோம், தெரியாத எங்க போகுது. இன்னைக்கு பருப்பு மார்க்கெட் இந்த விலைக்கு போகுது, ஆனா நம்ம கட்டுப்படியாகுதுங்கிறதுனாலதான் ஸ்டாக் வச்சிருக்கோம். அதனால வந்து வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, வீட்டுல நல்லா கலந்து வச்சோ இல்ல, பார்த்து முடிச்சுக்கலாம். நாளைக்கே வந்து நம்ம மாத்திடலாம் அப்படியே பணத்தை, ஒரே செட்டில்மெண்ட். சரிங்க. சரி தம்பி, நம்ம காங்கயத்துல இப்பதான் காங்கயத்துல ஒரு மில்லு வாங்கணும். சரி சரிங்க. எல்லாம் அப்படியே பருப்பாட்டி விட்டுற வேண்டியது அன்னைக்கு. சரி சரிங்களா. சரி தம்பி, நம்மள அப்படியே பக்கத்துல யாராச்சும் குடுக்கற மாதிரி இருந்தாலும் அப்படியே கேட்டு சொல்லு, அப்படியே முடிச்சு விட்டுலாம். சரிங்களா. பக்கத்துல உங்களை மாதிரி உடைக்கிறாங்களா பெரிய ஆளுங்க? எங்க ஏரியாவில் இல்லைங்க, அந்த ஈரோடு சைட்ல எல்லாம் எங்க மாமத்தின ஓட்டமெல்லாம் குடிக்கிறாங்க. அவங்க அப்படியே கொடுத்துருவாங்களே உங்க பேர் சொன்னா? அவங்க எல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியாது, நேர்ல போய் கேட்டாதான் தெரியுங்க. சரி சரிங்க தம்பி. நம்ம வீடு எங்கேங்க தம்பி?